இந்த தக்காளி சட்னி கார பணியாரம், தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ தோசையும் ஊற்றிக்கலாம், பணியாரமும் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு சட்னி பண்ணால் போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தக்காளி சட்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஈஸி அண்டு டேஸ்டியான தக்காளி சட்னி. நான் லைவ் போடையில் ஒரு அண்ணா இந்த சட்னி கேட்டிருந்தாங்க. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வெங்காயம், 5 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சாச்சு. இதை தாளிச்சிடலாம். பாருங்கள், இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி, வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நானாக தான் எடுத்துகிட்ருக்கேன். அது இது மார்னிங் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயில எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு தான் இது கிளப்பிட்டுருக்கேன். சாப்பாடுக்கும் தோசைக்குமே இந்த சட்னி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு போட்டாச்சு. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சதை ஊற்றியாச்சு. அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிருக்குறோம். இப்போ அதில் லைட்டாக உப்பு போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பச்சை மிளகாவும் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன பிள்ளைய சாப்பிட்றனால நான் பச்சை மிளகா போடல. அவங்க பிறக்க மாட்டாங்க, ஏதோ சாப்பிட்ருவாங்க அப்படி சம்டைம், அதனால் நான் பச்சை மிளகா போடல. எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் வீடியோவில் எதாவது மிஸ்டேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் சாப்பாடுக்கும் தோசைக்குமே பண்ணிகிட்ருக்கேன். இதில் லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் இதில் இப்போ லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுடலாம். இதை நீங்கள் சாப்பாடுக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது கொதிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். இது தோசைக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை தான் கடையிலெல்லாம் தருவாங்க. அவ்வளோதான். இதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். இதை நீங்கள் தோசைக்கு, சாப்பாடுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் மார்னிங் தோசைக்கும் மதியானத்துக்கு அதுங்க சாப்பாடுக்கும் கிளறி தர போகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.